இந்த வீடியோவில் நாம் முருங்கீரை கூட்டு செய்வது எப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். முருங்கீரை கூட்டு செய்வதற்கு நான் பச்சை பருப்பு ஒரு அரை கப் அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஊறின பிறகு அதை அலசி ஒரு குக்கரில் போட்டுக்குங்க. அது கூட வெங்காயம் ஒரு வெங்காயம் அரிஞ்சு போட்டுக்குங்க. தக்காளி 1 அரிஞ்சு போட்டுக்குங்க. மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்குங்க. தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்குங்க. ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. நம்ம இதில் குக்கரில் வச்சு ஒரு 2 விசில் விட்டுடலாம். 2 விசில் ஆகிடுச்சு. இறக்கி வச்சுட்டேன். ஆறுன பிறகு நம்ம திறந்துக்கலாம். பருப்பு வெந்திருக்கு நல்லா. இப்போ நான் முருங்கீரை அலசி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாய் எடுத்துக்குங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் காஞ்ச உடனே 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுக்குங்க. கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு பொடியாக நறுக்கி வெங்காயம் போட்டுக்குங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற மாதிரி வதக்கிக்குங்க வெங்காயத்தை. இப்போ நம்ம வேக வச்சுருந்த அந்த பச்சை பருப்பு எடுத்து அந்த கடாயில் ஊற்றிக்குங்க. கலந்து விட்டுக்குங்க நல்லா. இப்போது நம்ம அலசி வச்சுருந்த அந்த முருங்கீரை எடுத்து அதில் போட்டுக்குங்க. இதுக்கு நம்ம தனியாக தண்ணியில் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. அந்த பருப்பில் இருந்த தண்ணியிலே இது வெந்துடும். கொஞ்சம் தண்ணி இருந்தால் போதும் முருங்கீரை வேகிறதுக்கு. அந்த தண்ணியும் அந்த பருப்பும் நல்லா சுண்டி வர அளவுக்கு நல்லா கலந்துக்குங்க. இந்த முருங்கீரையில் இரும்பு சத்து நிறைய இருக்கிறதுனால வாரத்துக்கு 2 வாட்டி எடுத்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டுருக்குறேன். பருப்பும் அந்த கீரையும் நல்லா கலந்து வந்துருச்சு. அந்த தண்ணியும் நல்லா சுண்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். முருங்கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.